Hello friends, welcome to Delicious Kitchen. இன்னைக்கு நாங்க மிகவும் சுவையான ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் சிக்கன் பிரியாணி ரைஸ் குக்கர்ல எப்படி சுலபமாகவும் பெர்ஃபெக்ட்டாகவும் செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது வந்து மிகவும் சுவையான ஒரு பிரியாணி. நான் இது கீரி சம்பா வச்சு செய்திருக்கிறேன். நீங்க சீரக சம்பா அல்லது பாஸ்மதி அரிசியில கூட செய்து கொள்ளலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு இதுக்கு முதல் தெரியாட்டி நீங்கள் இதை பார்த்து ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா வரும். ஸோ என்னுடைய சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல வெங்காயத்தையும் முந்திரி பருப்பையும் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்காக 2 மேசைக்கரண்டி அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கிறேன். நெய்யில் ஃப்ரை பண்ணும் பொழுது தான் அந்த வாசனை நல்லா இருக்கும். ஸோ 2 மேசைக்கரண்டி நெய்யும் மிச்சம் எண்ணெயும் நான் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த வெங்காயம் கேஷ்யூநட் பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயையே நாங்கள் வந்து பிரியாணி செய்கிறதுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது வேஸ்ட் ஆக போகிறது இல்லை. இப்போ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமாக 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீள வாக்கில் நான் நல்லா மெல்லியதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நல்லா பொன்னிறமாக வரும் வரைக்கும் நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்க வேணும். அப்போ தான் நாங்கள் பிரியாணிக்கு மேலே வந்து இதை டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் இதை பொறுமையாக நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் பொரித்து எடுத்துக்கொள்ள வேணும். எப்போவுமே வெங்காயம் ஃப்ரை பண்ணும்போது அதிக நெருப்பில் ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா இந்த நிறமும் கலக்கி விட்டு ஃப்ரை பண்ணி கொள்ளுங்க. அப்போ தான் எல்லா வெங்காயமும் ஒரே மாதிரி ஒரே கலரில் உங்களுக்கு பொரிஞ்சு வரும், கரிஞ்சு போகாமலும் இருக்கும். இப்போ இதை விட இன்னும் கொஞ்சம் கலர் வந்ததுக்கு அப்புறமாக நாங்கள் எடுத்து வச்சுக்கொள்ளலாம். இந்த பிரியாணி வந்து நீங்கள் ரைஸ் குக்கரில் மட்டும் இல்லை, அடிக்கனமான வேறு எந்த பாத்திரத்தில் வேண்டாலும் நீங்கள் செய்யலாம். அந்த ரெசிபியும் நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கு வந்து நாங்கள் ரைஸ் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமாக நான் இதை இன்னும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கொள்கிறேன். ஏன்னா நாங்கள் இதை லாஸ்ட்டில் தான் யூஸ் பண்ணி கொள்ள போகிறோம். ஸோ இந்த வெங்காயத்தை எல்லாத்தையுமே நான் வடிகட்டி எடுத்து வச்சுக்கொள்கிறேன். இதுக்கப்புறமாக நான் இதில் முந்திரி பருப்பை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த முந்திரி பருப்பை கரிஞ்சு போகாத மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரும் வரைக்கும் நீங்கள் இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ள வேணும். இதோடையே உங்களுக்கு திராட்சை வத்தல் சேர்த்து பிரியாணியில் சேர்க்க விருப்பம் இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்து பொரித்து எடுத்து வச்சுக்கொள்ளலாம். நான் இன்றைக்கு வந்து திராட்சை வத்தல் சேர்க்காமத்தான் முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்து செய்கிறேன். ஸோ இது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்ததுக்கு அப்புறமாக இதையும் நீங்கள் அந்த வெங்காயத்தோடையே எடுத்து வச்சுக்கொள்ளலாம். அதுக்கப்புறமாக நாங்கள் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். வெங்காயம் முந்திரி பருப்பை நாங்கள் ஏன் முதல்லையே ஃப்ரை பண்ணுறோம்டா, இந்த எண்ணெயை வந்து நாங்கள் வேஸ்ட் பண்ணாமல் பிரியாணியில் சேர்த்துக்கொள்ளலாம். அதுக்காகத்தான் நான் வந்து முதல்லையே இது 2ஐயும் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த முந்திரி பருப்பு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்தாச்சு. நான் இதை வந்து இன்னும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கொள்ள போகிறேன். இப்போ நாங்கள் சிக்கனுக்கு மசாலா சேர்த்து ஊற வைக்கலாம். அதுக்கு நான் வந்து 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கிறேன். இதுக்கு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கொள்ளலாம். இது நீங்கள் சிக்கன் மட்டும் இல்லை, மட்டன், பீஃப் இதில் எல்லாத்தையுமே செய்யலாம். நான் வந்து சிக்கனில் தான் இன்றைக்கி செய்து காட்டுறேன். இப்போ உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமாக பிரியாணி மசாலா நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். இந்த பிரியாணி மசாலா ரெசிபி வந்து ஏற்கனவே சேனலில் இருக்குது, நீங்கள் தேவையேண்டா செக் பண்ணி பார்க்கலாம். உங்கள்கிட்ட பிரியாணி மசாலா இல்லாட்டி நீங்கள் நார்மல் கரம் மசாலா கூட சேர்த்துக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி ஆட்டிறைச்சி சிக்கன் கறிக்கெல்லாம் சேர்க்கக்கூடிய அந்த வாசனை தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நான் இதில் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். மிளகாய் தூள் நான் அதிகம் சேர்க்க இல்லை. உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகம் தேவைப்பட்டால் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கொள்ளலாம். மிளகு தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். அதுவும் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். இஞ்சி பூண்டு இடித்து நான் சேர்த்துருக்கிறேன் 1 மேசைக்கரண்டி அளவுக்கு. நீங்கள் அரைச்ச பேஸ்ட் கூட சேர்த்து கொள்ளலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4லேருந்து 5 பல்லு பூண்டு சேர்த்து இடித்து சேர்த்து கொள்ளுங்க. இப்போ இதில் நல்ல கட்டியான தயிர் 1/4 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நான் மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன். சிக்கன்லேயே எல்லா மசாலாவும் சேர்த்துருக்கிறதால நாங்கள் பிரியாணி பண்ணும்பொழுது வதக்கும் பொழுது சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இதை வந்து நல்லா பிசைஞ்சு எல்லா சிக்கன்லேயும் படக்கூடிய மாதிரி இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமாக நாங்கள் இதை ஊற வைக்கலாம்.
இது நீங்கள் ஓவர் நைட் கூட ஊற வச்சு அடுத்த நாள் பிரியாணி செய்தாலும் இது நல்லா ஊறி டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு டைம் கிடைக்கல, நீங்கள் உடனடியாக பண்ணணுமெண்டா குறைஞ்சது 1 மணித்தியாலம் நீங்கள் ஊற வைக்கலாம். அப்படியும் இல்லாட்டி ஒரு அரை மணித்தியாலம் சரி நீங்கள் இதை ஊற வைக்க வேணும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி நான் ஊற வைக்கிறேன். இப்போ பிரியாணிக்கான சாதத்தை நான் ரெடி பண்ணி கொள்ள போகிறேன். ரைஸ் குக்கரில் ஒரு 2 மேசைக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கொள்ளலாம். நெய் கொஞ்சம் நீங்கள் அதிகமாகவே சேர்க்கலாம். அப்போ சாதம் ஒட்டாமல் உங்களுக்கு வரும், டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நான் நெய் சேர்த்ததுக்கு அப்புறமாக எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு 3 மேசைக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்து நாங்கள் இதுக்கு வதக்க வேண்டியது எல்லாமே வதக்கி இந்த ரைஸை வந்து முதல்ல குக் பண்ணி எடுக்க வேணும். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமாக எண்ணெய் சூடானதும் நான் இதில் ஒரு துண்டு பட்டை சேர்த்துருக்கிறேன். 3 ஏலக்காய் சேர்த்து கொள்ளலாம். கூடவே கராம்பு 3லிருந்து 4 சேர்த்து கொள்ளுங்க. கூடவே ஒரு 1/4 தேக்கரண்டி அளவுக்கு சின்ன சீரகம் சேர்த்துருக்கிறேன். இது கொஞ்சம் பொரிஞ்சு கொண்டிருக்கும் பொழுதே நாங்கள் இதில் வெங்காயம் சேர்க்க வேணும். நீள வாக்கில் மெல்லியதாக கட் பண்ணின வெங்காயம் 1 சேர்த்துருக்கிறேன். இது வந்து பெரிய சைஸ் வெங்காயம். இந்த மாதிரி நீங்கள் நல்ல நீள வாக்கில் மெல்லியதாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதையும் நல்ல பொன்னிறமாக வரும் வரைக்கும் நாங்கள் வதக்க வேணும். இப்போ இது பொன்னிறமாக வதங்கி வந்தாச்சு. நான் இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிள்ளையும் ரம்பை இலையும் மாத்திரம் சேர்த்திருந்தேன் அந்த நல்ல வாசனைக்காக. இப்போ இதில் 3 பெரிய பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இடித்து சேர்த்துருக்கிறேன். இதில் பச்சை வாசனை போகும் வரைக்கும் ஒரு 30 செகண்டுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமாக கழுவி வச்சிருக்கிற இந்த கீரி சம்பா அரிசியை நான் இதில் சேர்த்துருக்கிறேன். இது ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா கழுவினதுக்கு அப்புறமாக நீங்கள் இதில் தண்ணியை வடிச்சிட்டு இந்த தாளிப்பில் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் வந்து 1 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ அரிசி எடுத்திருக்கிறேன். நீங்கள் 1 கிலோ அரிசிக்கு 1.25 கிலோ வரைக்கும் சிக்கன் சேர்க்கலாம், டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நாங்கள் நல்லா வடித்து சேர்த்ததுக்கு அப்புறமாக இதை இந்த தாளிப்போட சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். அதோட லைட்டாக ஒரு 30 செகண்டுக்கு அரிசியையும் நாங்கள் வதக்கி விடலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த சாதம் நல்ல உதிரி உதிரியாக வரும். இப்போ இதில் மஞ்சள் தூள் ஒரு 1/4 தேக்கரண்டி அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறேன், சாதத்துக்கு நல்ல மஞ்சள் கலர் கொடுக்கறதுக்காக. இப்போ இதை நாங்கள் நல்லா கலந்து விட்டு வதக்கி கொள்ளலாம். நீங்கள் கீரி சம்பா அரிசி தான் சேர்க்கணுமெண்டு இல்லை, சீரக சம்பா அரிசி சேர்த்துக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி பாஸ்மதி அரிசி கூட சேர்க்கலாம். பாஸ்மதி அரிசி சேர்க்கிறதாக இருந்தால் ஒரு 20லிருந்து 30 நிமிஷம் கழுவி ஊற வச்சதுக்கு அப்புறமாக சேர்த்துக்கொள்ளுங்க. அப்போ உடைஞ்சு போகாமல் நல்ல நீள நீளமாக உங்களுக்கு வரும். ஆனால் கீரி சம்பா சேர்க்கிறதாக இருந்தால் ஊற வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ இதை நல்லா கலந்து ஒரு 30 செகண்ட் இந்த எண்ணெயிலேயே நல்லா நாங்கள் வதக்கி விட்டதுக்கு அப்புறமாக இதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்கிறேன். கொஞ்சம் பிரைட்டான எல்லோவில் இந்த ரைஸ் இருந்தால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அதனால் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கிறேன். கூடவே நான் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். சாதத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா நாங்கள் கலந்து விட்டு கொள்ளலாம். இப்போ அரிசி எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமாக இதுக்கு நான் தண்ணீர் சேர்த்துக்கொள்கிறேன். தண்ணி வந்து 1.5 கப் தண்ணி வந்து 1 கப் அரிசிக்கு போதுமானதாக இருக்கும். இந்த பாஸ்மதி அரிசிக்கு வைக்கக்கூடிய அதே அளவு தான் இருக்கும். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணீர். மெஷரிங் கப் யூஸ் பண்ணுறீங்களா இருந்தால் அந்த 200 கிராம் மெஷரிங் கப் 1 கப்பால் உங்களுக்கு 5 கப் அளவுக்கு வந்தால் அது 1 கிலோ அரிசியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணீரும் மெஷர் பண்ணி சேர்த்துக்கொள்ள வேணும். அப்படி இல்லை கப் அளவு வேணாம் என்றால் நீங்கள் வந்து கையை வச்சு இந்த மாதிரி பார்க்கும் பொழுது 1.5 இன்ச் அளவுக்கு உங்களுக்கு தண்ணீர் இருக்க வேணும். அப்போ உங்களுக்கு நல்ல உதிரியான அரிசி வரும். நான் இந்த வீடியோவில் காட்டின மாதிரியே நீங்கள் கையை வச்சு அளந்து பார்த்துக்கொள்ளலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமாக நாங்கள் இதை வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ இதை ரைஸ் குக்கர் லிட்டில் க்ளோஸ் பண்ணி நான் சாதத்தை குக் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரிக்கு 90% வெந்தால் போதும். கொஞ்சம் அதில் ஈரப்பதன் இருக்கும் பொழுதே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. தானாக ரைஸ் குக்கர் ஆஃப் ஆகும் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேணாம். கொஞ்சம் ஈரமாக இருக்க வேணும். 90% இது வெந்திருக்க வேணும். அதுதான் இதில் சரியான பதம். இப்போ நான் உடனேயே இதை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கொள்கிறேன். ஏன்னா நாங்கள் ரைஸ் குக்கர்லேயே தான் இதுக்கு சிக்கன் மசாலாவும் செய்ய போகிறோம். இப்போ நான் ரைஸ் குக்கர்லேயே அந்த வெங்காயம் ஃப்ரை பண்ணின எண்ணெயை சேர்த்துக்கொள்கிறேன். வெங்காயம் ஃப்ரை பண்ண அந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ணாமல் நாங்கள் இதுக்கே யூஸ் பண்ணி கொள்ளலாம்.
1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அது சூடானதுக்கு அப்புறமாக நான் இதில் ஒரு பிரியாணி இலை சேர்த்திருக்கிறேன், 3 ஏலக்காய் சேர்த்திருக்கிறேன், ஒரு துண்டு பட்டை சேர்த்திருக்கிறேன், கடைசியாக 2 கிராம்பு நான் சேர்த்துக்கொள்கிறேன். இதெல்லாமே அந்த சிக்கன் கிரேவிக்கு நல்ல வாசனை கொடுக்கறதுக்காக. இப்போ இது லைட்டாக பொரிஞ்சதுக்கு அப்புறமாக நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கிற மீடியம் சைஸ் வெங்காயம் 2 சேர்த்துருக்கிறேன். இதை நாங்கள் இப்போ பொன்னிறமாகும் வரைக்கும் வதக்கி கொள்ள வேணும். வெங்காயம் ஒரு அரைப்பாகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமாக நான் இதில் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 2 கொஞ்சம் பெரிய துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இந்த பிரியாணியில் உருளைக்கிழங்கு சேர்க்கும் பொழுது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் இதை எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி கொள்ளுங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ரையான டேஸ்ட் கிடைக்கும். அதோட உருளைக்கிழங்கெல்லாம் உடைஞ்சு போகாமல் உங்களுக்கு முழுசாக பிரியாணியில் இருக்கும். அதுக்காகத்தான் நான் இதை இப்போ எண்ணெயில் ஃப்ரை பண்ணி கொள்கிறேன். இந்த வெங்காயம் பொன்னிறமாக வரும் வரைக்கும் உருளைக்கிழங்கும் சேர்ந்து இதில் பொரிஞ்சு கொண்டிருக்கட்டும். இப்போ இதில் நான் ரம்பை இலை ஒரு 3-4 துண்டு சேர்த்துருக்கிறேன் நல்ல வாசனைக்காக. அது உங்கள்கிட்ட இல்லாட்டி நீங்கள் சேர்க்காமல் கூட விடலாம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு இடித்தது சேர்த்துருக்கிறேன் ஒரு மேசை கரண்டி அளவுக்கு. ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு நல்ல காரமாக வேணுமெண்டா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து கொள்ளலாம். 2-3 நிமிஷம் இதை நீங்கள் நல்லா வதக்கி விட்டு கொண்டே இருங்க. இப்போ வெங்காயமும் நல்ல பொன்னிறமாகியாச்சு, உருளைக்கிழங்கும் ஃப்ரை ஆகி வந்தாச்சு. இந்த டைமில் நான் தக்காளி சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு சின்ன தக்காளி இந்த மாதிரி பெரிய துண்டுகளாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கிறேன். சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்க்கையில் கொஞ்சம் பெருசாகவே சேர்த்துக்கொள்ளுங்க. தக்காளி சேர்த்த உடனேயே நாங்கள் அந்த ஊற வச்சிருக்கிற சிக்கனையும் இதில் சேர்த்துக்கொள்ளலாம். நீங்கள் எவ்வளவு நேரம் ஊற வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சிக்கனும் நல்ல டேஸ்டாக உங்களுக்கு வரும். இப்போ அந்த மசாலாவில் நான் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துருக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து அதையும் நான் கழுவி இதில் சேர்த்து கொள்ள போகிறேன். தண்ணீர் அதிகமாக சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏனெண்டா சிக்கனும் உங்களுக்கு வேக வைக்கும் பொழுது தண்ணீர் விடும். ஸோ நீங்கள் ஒரு 1/4 கப் அளவு மட்டும் அந்த மசாலாவை கழுவி சேர்த்து கொள்ளலாம். இப்போ இந்த சிக்கனோட அந்த தாளிப்பு உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு கொள்ளுங்க. இப்போ இந்த சிக்கனில் லாஸ்டாக ஒரு பாதி எலுமிச்சம் பழச்சாறு நான் சேர்த்துக்கொள்கிறேன், நல்ல புளிப்பு டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக. பாதி எலுமிச்சம்பழமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதை நல்லா பிழிஞ்சதுக்கு அப்புறமாக அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொள்ளலாம். இப்போ இதில் நான் மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். 5 நிமிஷத்துக்கு அப்புறமாக நான் இதில் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கொள்கிறேன். புதினா ஒரு கையளவுக்கு எடுத்து நீங்கள் நல்ல மெல்லியதாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. அது மாதிரி கொத்தமல்லியும் ஒரு கையளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். அதிகமாக சேர்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தாலே போதும். ஸோ இந்த அளவுக்கு சேர்த்ததுக்கு அப்புறமாக இதையும் நல்லா கலந்து விட்டு கொள்ளலாம். புதினா கொத்தமல்லி சேர்க்கும் பொழுது இந்த கிரேவி நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்டாகவும் வரும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமாக திரும்ப நாங்கள் இதை க்ளோஸ் பண்ணி திரும்ப ஒரு 8 நிமிஷம் இதை நாங்கள் வேக விடலாம். இப்போ இதில் சேர்த்துருக்கிற சிக்கன் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வேகும் வரைக்கும் நாங்கள் வேக வைக்க வேணும். இப்போ 8 நிமிஷத்துக்கு அப்புறமாக நாங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சிக்கன் உருளைக்கிழங்கு எல்லாமே ஒரு 90%க்கு வெந்தாச்சு, தண்ணீரும் நல்லா வெளியே வந்திருக்கு. இப்போ நான் இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டு கொள்கிறேன். இப்போ இது 2 நிமிஷத்துக்கு அப்புறமாக நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சிக்கன் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்தாச்சு. இதில் இருக்கிற தண்ணீரும் போதுமானதாக இருக்கும். தண்ணீர் அதிகம் வற்றி போகும் வரைக்கும் நான் விடாமல் இதில் இப்போ சாதத்தை சேர்த்து கொள்ள போகிறேன். நான் சாதம் 90% தான் வேக வச்சிருக்கிறேன். அதுலேயே கொஞ்சம் ஈரப்பதனும் இருக்கு. கூடவே இந்த தண்ணீர் அடியில் இருக்கிறதால மேலே உள்ள சாதத்தில் படாது. இந்த தண்ணீர் வற்றி போகும் வரைக்கும் நாங்கள் வேக வச்சா போதும். அந்த ஆவிலேயே சாதம் நல்லா வெந்து வந்துடும். ஸோ நாங்கள் வேக வச்சிருக்கிற அந்த சாதத்தை மேலால் இந்த மாதிரி சேர்த்து கொள்ளலாம். இப்போ இந்த சாதம் எல்லாத்தையுமே முழுமையாக சேர்த்து நல்லா இதை பரப்பி விட்டு கொள்ளுங்க. இதுக்கு அப்புறமாக நாங்கள் இதில் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற அந்த வெங்காயம் முந்திரி பருப்பை மேலால் தூவி கொள்ளலாம். ஃப்ரை பண்ணின வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா இந்த பிரியாணிக்கு டேஸ்ட் மிகவும் நல்லா இருக்கும். ஸோ நான் ஃப்ரை பண்ணினதில் கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே இதில் புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக மேலே சேர்த்துக்கொள்ளுங்க. புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமாக நான் இதில் ஃபுட் கலரிங் கொஞ்சம் மேலால் சேர்த்துக்கொள்கிறேன். நான் ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கிறேன். உங்களோட ரெட் கலர் இருந்தால் நீங்கள் ரெட் கலர் கூட சேர்க்கலாம்.
அப்போ இந்த லைட் எல்லோவுக்கும் இந்த ஆரஞ்சு ரெட் எல்லாம் சேரும்பொழுது பார்க்குறதுக்கு வந்து மிகவும் அழகாக இருக்கும். ஃபுட் கலர் சேர்த்ததுக்கு அப்புறமாக நான் லாஸ்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த முந்திரி பருப்பையும் மேலே போட்டுக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் மேலே சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமாக கடைசியாக ஒரே ஒரு மேசை கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கொள்கிறேன். அப்போ உங்களுக்கு நல்ல ஸ்மெல்லும் நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும். ஸோ ஒரு மேசை கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்ததுக்கு அப்புறமாக இந்த மாதிரி ரைஸ் குக்கரை க்ளோஸ் பண்ணி கொள்ளுங்க. க்ளோஸ் பண்ணி இப்போ தானாகவே ரைஸ் குக்கர் ஆஃப் ஆகும் வரைக்கும் நாங்கள் இதை வேக விடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமாக அடியில் அந்த கிரேவியில் இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாமே வற்றி அந்த ஆவியிலேயே இந்த ரைஸும் 100% வெந்து நல்ல உதிரி உதிரியாக வந்துடும். ரைஸ் குக்கரும் தானாகவே ஆஃப் ஆயிரும். இப்போ வந்து நீங்கள் ரைஸ் குக்கரை உடனே நல்லா ஆஃப் பண்ணி விட்டதுக்கு அப்புறமாக இதை நல்லா கலந்து விட வேணும். அடியில் இருக்கிற அந்த கிரேவியும் மேலே இருக்கக்கூடிய அந்த ரைஸும் கலக்கக்கூடிய மாதிரி லைட்டாக வந்து இதை கலந்து விடுங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும் ரைஸ் நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ கலந்து விட்டதுக்கு அப்புறமாக நாங்கள் இதை பரிமாறலாம். நான் முதல்லையே சொன்ன மாதிரி நாங்கள் சேர்த்துருந்த அந்த உருளைக்கிழங்கெல்லாம் உடையாமல் முழுசாக வந்திருக்கு. இப்போ வந்து இதை இன்னொரு பாத்திரத்துக்கு நீங்கள் மாற்றி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இதே மெத்தடில் இதே டிப்ஸை ஃபாலோ பண்ணி செய்து பாருங்கள். உங்களுக்கு மிகவும் சுவையான பிரியாணி செய்து கொள்ள முடியும். ரைஸ் குக்கரில் பண்ணுறது மிகவும் சுலபம். உங்களுக்கு எந்த தவறும் நடக்காமல் பர்ஃபெக்டாக இந்த பிரியாணி வந்து வரும். இப்போ நான் இதை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கொள்கிறேன். நல்ல உதிரியான நல்ல வாசனையான பிரியாணி ரெடியாகியாச்சு. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வித்தியாசமான டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து இதை அடிக்கடி செய்வீங்க. இப்போ பிரியாணியில் வந்து நான் ஃப்ரை பண்ணின எக் வச்சுக்கொள்கிறேன். அதாவது பாயில் பண்ணி ஃப்ரை பண்ணின எக் கூடவே நான் மிச்சமாக இருக்கிற அந்த ஃப்ரை பண்ணின வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கிறதுக்காக. ஸோ அவ்வளவுதான், மிகவும் சிம்பிளான சுவையான பிரியாணி ரெடியாகியாச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ நான் இதை வந்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணுறேன். இதுக்கு வந்து நீங்கள் வெங்காய பச்சடி வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டி ஃப்ரைட் சிக்கன், அது மட்டும் இல்லாமல் மாசி சம்பல் இந்த மாதிரி கூட வச்சு சாப்பிடலாம். ஆனால் சிம்பிளாக செய்யும் பொழுது நீங்கள் ஒரு ரைட்டாவோடையும் ஒரு எக்கோடையும் சர்வ் பண்ணலாம். நான் இன்றைக்கு மீன்ஸ் சட்னியோட இதை சர்வ் பண்ணுறேன். பிரியாணிக்கு இந்த புதினா சட்னி சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிபியும் நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ சூப்பரான இந்த பிரியாணி ரெடியாகியாச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.